மத்திய அரசு கொண்டு வந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை நீதிமன்றம் ரத்து செய்யவில்லை எனில் நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் தொடரும் என இஸ்லாமிய அமைப்புகள் தெரிவித்துள்ளது. மத்திய அரசு கொண்டு வந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி சென்னை பனையூரில் இஸ்லாமிய அமைப்பினர் கண்டன பொதுக்கூட்டம் நடத்தினர். இதில் மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி தலைவருமான பாபநாசம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அப்துல் சமத் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு, சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசு கொண்டு வந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினர். அப்பொழுது வக்ஃபு திருத்த சட்டத்தை ரத்து செய்யவில்லை என்றால் நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் தொடரும் என தெரிவித்தனர். வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் என்கின்ற பெயரில் ஒன்றிய பாஜக அரசு வக்ஃபு சொத்துக்களை ஒழிப்பதற்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. அந்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி இன்றைக்கு நாடு முழுவதும் சட்டத்துக்கு எதிரான போராட்டங்கள் நடந்த வண்ணம் இருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் பனையூர் குடுமியாண்டித்தோப்பு ஜமாத்தார்கள் சார்பில் இந்த எழுச்சி மிகுந்த கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒன்றியத்தில் அமைந்திருக்கக்கூடிய பாஜக அரசு ஜனநாயக அமைப்புகளை பயன்படுத்தி சர்வாதிகார சட்டங்களை இன்றைக்கு நடைமுறைப்படுத்துவதற்காக இன்றைக்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்களுடைய கடைசி நம்பிக்கை நீதிமன்றம். இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் இந்த சட்டத்திற்கு ஒரு இடைக்கால தடையை வழங்கியிருப்பதை நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்கின்றோம். இந்த சட்டத்திற்கு நிரந்தர தடையை வழங்க வேண்டும். இந்த சட்டத்தை முழுமையாக ரத்து செய்யப்படும் வரை நாடு முழுக்க போராட்டங்கள் இன்னும் விரிவடைய இருக்கிறது. தொடர்ந்து இந்த மக்கள் போராடுவார்கள். அனைத்து தரப்பு மக்களும் இதற்காக களத்தில் கரம் கோர்ப்பார்கள். இந்த சட்டம் முற்றாக ஒழிக்கப்படும் வரை தொடர் போராட்டங்கள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.